அவனை தனியா விளையாடி ஜெயிக்க முடியாதுன்ற ஒரே காரணம். உன்னைய தனியா விளையாடி ஜெயிக்க முடியாதுல யாரும் பிளான் பண்ண. அப்படிதான்டா இருக்கு. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். யார் தொட்டாங்கன்னே தெரியல, இன்னும் கன்ஃபார்மே ஆகல. 2 பேர் சொல்றாங்க. அது 2 பேர் உங்காலங்கடா சொல்றது. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. அப்ப ரெண்டுமே தப்புலாம் சொல்ல கூடாது. ஓ அப்ப மொத்த தப்பு நான் தானா? அப்ப இதுதான் இப்ப பாருங்க. அடிச்சுக்கோங்கடா போங்கடா. இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா எப்படி வளர்ச்சாவும்? இந்தியா எப்படி வளர்ச்சாவும்? காலையில அதான் சொல்றேன். சும்மா 2 பேருங்க கூடாது. என்னைய தேவையில்லாம முழுக கூடாது. நான் வந்துட்டேன். ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 87 அண்ட் எபிசோட் 88 உடைய ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அப்படி சொல்லி தங்கம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ரயன், மஞ்சரி, ஜாக்லின், முத்துமுரன், சௌந்தர்யா அவங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப ரயன் வந்து முத்துமுரனை பார்த்து, நேத்து இந்த அலைன்ஸே நீ தானே ஃபார்ம் பண்ண, நேத்து ராணுவ பத்தி எத்திக்கலா கேம் ஆடல அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாத்தியா, ஆக்சுவலா நீ ஆடின கேமே எத்திக்கலா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துமுரன் எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அப்போ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அடிக்கிறதுக்காக 5 ஸ்ட்ராங் பிளேயர் சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆடினீங்க பாத்தீங்களா, அது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா முத்துமுரன் சொல்றாப்ல, நீ ஒரு ஆளை மட்டும் நாங்க டார்கெட் பண்ணவே கிடையாது, நாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாரெல்லாம் அதிகமா இருந்தாங்களோ எல்லாரும் தான் நாங்க டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னைய தனியா விளையாடி ஜெயிக்க முடியாதுல யாரும் பிளான் பண்ண. அப்படிதான்டா இருக்கு. கூடவே முத்துமுரன் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா போயிட்டு போட்டோ எடுத்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? 3rd ரவுண்ட் வந்து நீ கொடி தள்ளி விடுற அப்படின்னா அந்த ரவுண்ட்லயும் நான் தான் போயிட்டு ஃபர்ஸ்டா போட்டோ எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரயன் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் போயிட்டு எடுத்தேன், உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ரயன் என்ன சொல்ல வராப்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடினாங்க, முழுக்க ரயனுமே இண்டிவிஜுவல் கேம் மட்டுமே ஆடி தான் எல்லாரையுமே தோக்கடிச்சு கடைசியில அந்த மனுஷன் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாப்ல. ஆனா அதுவே செகண்ட் ரவுண்ட்னு வரும்போது முத்துக்குமரன் என்ன யோசிக்கிறாப்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ரயன் வின் பண்ணி 5 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்கான் டேபிள்ல, சோ செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்டே ரயனை தூக்கிரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு அலைன்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்றாப்ல. அது வரைக்கும் ஓகே. ஆனா அந்த அலைன்ஸ் வந்து ஃபேரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுக்க அன்ஃபேரா தான் இருக்கு. ஏன்னா இந்த வீட்ல மொத்தமா 6 மேல் கண்டஸ்டன்ட்ஸ், அதுல 5 மேல் கண்டஸ்டன்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க, ரயனை மட்டும் தனியா விட்டாங்க. சோ ரயனும் 4 ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டும் ஒரு டீமா இருக்காங்க. சோ இத பாக்கும்போதே ரயனை அவுட் ஆக்குறதுக்காக தான் இந்த டீம் ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. அதை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஆனா கடைசி வரைக்கும் முத்துமுரன் நீங்க வந்து நான் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், பாயிண்ட்ஸ் டேபிளை வச்சு தான் அந்த அலைன்ஸே ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இங்க அருணன் ராணவ் வந்து 2 பாயிண்ட்ஸ்ல அதிகமா தான் இருக்காங்க, அங்க மஞ்சரி பவித்ரா இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் முத்துமுரன் சொல்றதுல ஒரு பாயிண்டே இல்ல அப்படிங்கிறது இங்கே வெளிப்படையா தெரியுது. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை காலி ஒருத்தனை இல்ல பாயிண்ட்ஸ்ல இருந்தவங்க நீ அப்படி உன்னை பெருமைப்படுத்திக்காத. அந்த மந்திரி வந்து முத்துமுரன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ரயனை காலி பண்ணீங்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துமுரன் நீங்க பாரு ரயனை மட்டும் காலி பண்ணல, எல்லாரையும் தான் காலி பண்ணோம் அப்படிங்கறத சேர்த்தே சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே சொல்றாப்ல, சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 3 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போட்டீங்கல, அது எதுக்காக போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதாவது அந்த 3 கேர்ள்ஸுக்குமே ரயன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், அவன் அளவுக்கு எங்களால ஃபாஸ்டா இருக்க முடியல, அதனால தான் நாங்க அலைன்ஸ் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அலைன்ஸ் போட்டீங்க? கடைசியில தானே பண்ணோத, வேற வழியே இல்லாம. அண்ட் அதே மாதிரி நீங்களுமே ரயன் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவனை ஃபர்ஸ்டா காலி பண்றதுக்கான ரீசன் அவன் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருக்கான் அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் முத்துமுரன் அதை அக்செப்டே பண்ணிக்காம மறுபடியும் பேசிட்டே இருந்த உடனே ரயன் சொல்லிட்டாப்ல, அவர் பயந்துட்டாரு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரி ஜாக்லினும் ரயன் பக்கம் திரும்பிட்டாங்க. பாரு இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் முத்துமுரன் பாரு உனக்கெல்லாம் பயந்து விளையாடுற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு பிளேயர்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னைய பயந்து விளையாடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா இல்ல ரயன். அப்ப நீ விளையாடு, இதுக்கு மேல விளையாடு. அண்ட் இதுல காமெடி என்னன்னா ரயனையும் முத்துக்குமரனையும் தனியா பேச விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு பேசிட்டு போயிருப்பாங்களா இருக்கும். ஆனா இதுல ஜாக்லின் உட்கார்ந்துட்டு ஒரு வேலை ஒண்ணு பாக்குறாங்க பாரு, நீ பாரு ரயன் நீ பேசுறது ரொம்ப ஹார்ஷா இருக்குடா, நீ விடுற வார்த்தைகள் ரொம்ப ஹார்ஷா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரயனை பார்த்து சொல்றாங்க. இன்னும் பக்கம் முத்துக்குமரன் கையை கட்டி இப்படி கேட்டுருந்தாப்லையா, எதுக்குடா கையை கட்டுறது ஒரு மாதிரி இருக்குடா மச்சான், கையை இறக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ற, போங்கடா டே அப்படி சொல்லிட்டு முத்துக்குமரனே போயிட்டாப்ல. என்ன பண்ணல அப்படின்னு டக்குன்னு பார்க்க ஒரு மாதிரி போங்கடா டே. அண்ட் ஒரு பக்கம் ரயன் வந்து முத்துமுரனை பார்த்து பயந்துட்டான்ற வார்த்தையை விட்டார் இல்லையா, அந்த வார்த்தையை ஜாக்லினும் மஞ்சரியும் முடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தை ரொம்ப ப்ரொவோக்கிங்கா இருக்குடா, அது ரொம்ப தப்பா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி எஞ்சி வந்ததுக்கு அப்புறமா முத்துமுரன் வந்து மஞ்சரிட்டு கேட்கிறாப்ல, சரி ஓகே ரயன் இவ்வளவு பேசுறான்ல, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவன் இண்டிவிஜுவலா தான் ஆடினா, இருக்கிற ஆம்பளை பசங்கள்லாம் அவுட் ஆகிட்டு கடைசியில் பொம்பளை பசங்களோட தான் சேர்ந்து அவன் கேமே ஆடினா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அது பார்க்கும்போது இந்த கேள்வியே ஃபேரா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடினீங்க, அண்ட் ரயன் ஆடும்போது
ஆம்பளை பசங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க, கடைசியில் பொம்பளை பசங்களோட மட்டும் தான் அவங்க கேம் ஆடுனா அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ரயன் மொத்தமா 3 ஆம்பளை பசங்களை அவுட் ஆகியிருக்காப்ல, முத்துகுமரன், தீபக் அண்ட் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மீதி இருந்த கேர்ள்ஸை ஒரு ஆளா அவுட் ஆக்கி கடைசியா தான் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணாப்ல. ஆனா ரயனை அவுட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல நீங்க 5 பேர் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போட்டு அவுட் ஆக்குனீங்க இல்லையா, அதை தான் அங்க கேள்வி கேட்கிறாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் வந்து முத்துகுமரன் ரொம்ப ஓப்பனா வரவே மாட்டுது. யாரெல்லாம் பசங்களோ அவனுங்கெல்லாம் அவுட் பண்ணிட்டு அது பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருந்தா சரியா. அண்ட் மஞ்சரி ரொம்ப ஓப்பனா முத்துகுமரன் சொல்லிட்டாங்க, ஏண்டா அவன் கேம் ஆடும்போது ஆம்பளை பசங்களாம் அந்த கேம் குள்ள இருந்தாங்கல்ல, அவங்களையும் அவுட் ஆகிட்டு தான் அவன் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்ல நீங்க 5 ஆம்பளை பசங்க சேர்ந்து எதுக்குடா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மறுபடியும் அதே பாயிண்ட் தான் சொல்றாப்ல. யாரெல்லாம் பாயிண்ட் டேபிள்ல அதிகமா இருந்தீங்களோ அவங்களெல்லாம் கீழே கொண்டு வரதுக்கு தான் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு வந்து 3 கால் தான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்ல. அவசியமே இல்லாத ஒண்ணுத்துக்கு எதுக்கு அந்த அலைன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கவங்க அவுட் ஆக்கணும். இன்னொரு பக்கம் ஜாக்லின் பேசினதையே மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்த உடனே ரயன் வந்து இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத, எனக்கு பயங்கரமா கோவம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நான் கோச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்களா. ரயன் கண்டுக்கவே இல்லை, சரி நீ போனா நான் பவித்ராட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே ஜாக்லின் என்ன கோச்சிட்டு போறேன் கூடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏ பவித்ரா இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி பவித்ராட்ட பேசணும். இங்க பாரு நான் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ எதுக்காக நீ பவித்ராட்ட பேசுற, மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தையை போட்டு ட்ரிகர் பண்ணி ஜாக்லின் ஒரு பக்கம் அமுச்சு விட்டாப்ல. உடனே ஜாக்லின் நேரா போயிட்டு முத்துகுமரன் இங்க பாரு நான் அவனை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணா உடனே ஸ்டாப் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லையா நீ ஸ்டாப் பண்ணியே அப்படிங்கிற முத்துகுமரன் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா முத்து ரயனும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப முத்துகுமரன் வந்து ரயன்ட்ட கேட்கிறாப்ல, சரி ஓகேடா நான் பயந்துட்டேன்ற மாதிரி சொல்றல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நீ ஏன் போட்டோ எடுத்த, விஷால் போட்டோலாம் எடுத்தல, அப்ப நீ பயந்து தான் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுனீங்க, அதுல யாருக்கும் பயந்தெல்லாம் போட்டோ எடுக்கல, யாரு வெளியே போனா கேம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி நினைச்சு தான் அந்த கேமை வந்து விளையாடினாங்க. ஆனா செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆடி இருந்தீங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. ஒருத்தனை மட்டும் ஆப்போசிட் டீம்ல போட்டு 5 ஆம்பளை பசங்க ஒண்ணா சேர்ந்து ஒருத்தனை அவுட் ஆக ட்ரை பண்ணீங்கல, அந்த இடத்துல ரயனுக்கு ஒரு கேள்வி வருது, 5 பேர் சேர்ந்து பயந்துட்டீங்களா, நான் ஒருத்தர் இருந்தா உங்களை எல்லாம் அவுட் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் முத்துகுமரன் அதுக்கு பதிலே வரல. தனியா விளையாண்டா ஸ்ட்ராட்டஜி, குரூப்பா விளையாண்டா பயம். குரூப்பா விளையாடும் போது ஒரு மெஜாரிட்டி வருது. முத்து ரயனை முத்துகுமரன் மாறி பேசிட்டு இருக்கும்போது முத்துகுமரன் ரயனை பார்த்து எதுக்கு வாய் அப்படி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாப்ல. ரயன் வந்து வாய் ஒழுங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருப்பாப்ல. அதை ரயன் இங்க கொண்டு சொன்னாப்ல, நீ பயந்துட்டான்னு சொல்றது உனக்கு ப்ரோவோக்கிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்றல, நீ வாயை ஒரு மாதிரி வைக்கிறன்ற மாதிரி கேட்டல, அது எனக்கு ப்ரோவோக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துகுமரன் சரி ஓகே அதுக்கு சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டாப்ல. உடனே ரயனுமே சரி ஓகே அப்படின்னா இந்த பயந்துட்டான்னு சொல்லி யூஸ் பண்ண மத்திய அந்த வார்த்தை அது தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நானுமே அதுக்கு சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சாரி கேட்டு ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. செய்யாத ஒண்ணு செஞ்சா நினைச்சதுக்கு சாரி, நான் தப்பா பேசினா ஐம் சாரி. அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி கொண்டு வந்தாங்க. அது பார்க்கும்போது அடே டிக்கெட் ஃபினாலே போயிட்டு இருக்கிற டைம்ல எதுக்குடா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல தோணுச்சு. சரி ஓகே என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டாஸ்க்ல உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா தீபக் வந்து என்னுடைய ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் தி கேம் வந்து அப்படி கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த முத்து வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டுலயுமே நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் வந்து மஞ்சரி அதே பாயிண்ட் தான் சொன்னாங்க, பிசிக்கலி மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே நான் த்ரெட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஜாக்லின்மே எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா சும்மா விட்டுட்டுலாம் போக மாட்டேன், எப்படியாச்சும் முயற்சி பண்ணுவேன், அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்ததுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 3 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கான முயற்சி நான் பண்ணுவேன். பிக் பாஸ் வந்து சரி ஓகே எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா, இப்போ இதுல யார் பெஸ்ட் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வழக்கம் போல எல்லாருமே ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுல மஞ்சரிக்கு வந்து 3 ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால மஞ்சரி தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் வந்து சரி ஓகே உனக்கு நான் 3 பாயிண்ட் தரேமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன், நீயே 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டா நீ ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேர்ட்ட இருந்து ஒரு பாயிண்ட் நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க செலக்ட் பண்ணது 3 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேபிள்ல யாருக்கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த 3 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. ரயன், விஷால் அண்ட் ராணவ் இவங்க 3 பேர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இவங்க கிட்ட தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல்ரெடி மஞ்சரி 1 பாயிண்ட் வச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ 3 பாயிண்ட் மொத்தமா 4 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ரயான், விஷால், ராணவ் காரணம் ஸ்கோர் போர்ட்ல மேல இருக்காங்க பிக் பாஸ். அப்புறமா டிக்கெட் ஃபினாலே உடைய அடுத்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய நேம் வந்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா போன் ரிங் ஆன உடனே ஒரு ஆள் போயிட்டு போன் காலை எடுக்கணும். எடுத்த உடனே பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாப்ல. அந்த டாஸ்க் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது, அவங்க இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணணும், அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த ஆளுடைய பேரை டிஸ்கஸ் பண்ணாம போன் கால்லேயே சொல்லிட்டு போனை கட் பண்ணிடணும். சோ இவங்க செலக்ட் பண்ண ஆளு அந்த டாஸ்க்கை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 பாயிண்ட் கிடைக்கும். ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணலனா இந்த போன் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த போன் டாஸ்க்ல இருந்தே அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஒருவேளை இவங்க செலக்ட் பண்ண ஆள் வந்து கன்வின்ஸ் ஆகல, நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பிக் பாஸ் சொல்ற டைம்ல வேற ஆளை கன்வின்ஸ் பண்ணனா ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க போய் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் 3 பாயிண்ட். ஒருவேளை யாருமே வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு -1 பாயிண்ட் கிடைச்சிடும். யாருமே உங்களுக்காக டாஸ்க் பண்ண வரலனா உங்களுக்கு 1 பாயிண்ட் -1
அப்புறமா டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பூத் பக்கத்துல என்ன பண்ணாப்ல தீபக் பீன் பேக் எல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு சரி ஓகே யார் ஃபர்ஸ்டா ஃபோன் கால் அட்டெண்ட் பண்றீங்களோ அவங்க எனக்கு டாஸ்க் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அவ முத்துக்குமரன் வந்து ரயன் கிட்ட கேட்டிருந்தாப்ல சரி ஓகே போனை தொடரணுமா பூத்தை தொடரணுமா கேட்கும்போது போனை தான் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வந்து ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. ஃபர்ஸ்டா முத்துக்குமரன் தான் அந்த வந்து போனை வந்து தொட்டாப்ல அண்ட் அடுத்ததா வந்து ரயன் தொட்டாப்ல. ஆனா ஜாக்லின் இதை முழுசா பார்த்தாங்களான்னு கூட தெரியல. தொட்ட உடனே முத்துக்குமரன் தொட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் வந்து தெளிவா பார்த்தாரு. அவர் வந்து முத்துக்குமரன் தொட்டாண்டா அதுக்கப்புறமா தான் நீ தொட்ட அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவும் சொன்னாப்ல. ஆனால் ரயன் என்ன சொன்னார்னா ரெண்டு பேருமே ஒன்னா தொட்ட மாதிரி தான் இருக்கு. நான் எனக்கு ஃபர்ஸ்டா தொட்ட மாதிரி தெரியுது. சரி ஓகே பிக் பாஸே சொல்லட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்துட்டு இல்ல அதான் ரெண்டு பேரும் சொல்லிட்டோம்ல எர்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துக்குமரன் உடனே அந்த ஃபோன் காலை அட்டெண்ட் பண்ணிட்டாப்ல. நானும் தான் தொட்டேன் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் தொட்டேன் கேளு. ஆனா இதே முத்துக்குமரன் தான் அந்த பெல் டாஸ்க்ல ராணவ் போயிட்டு அந்த சுத்தில எடுத்துட்டான். அருண் பிரசாத் வந்து ஓகே ஒரு குழப்பம் நடந்து போயிடுச்சு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணாம அந்த சுத்தில வாங்கி பெல்லுல அடிச்சிட்டாரு. அது முழுக்க அன்ஃபேரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அதே மாதிரியான ஒரு குழப்பம் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் வந்து இல்ல முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருந்தாலுமே ரயன் என்ன சொல்றான் நான் ஃபர்ஸ்டா தொட்டேன்னு தோணுது. பிக் பாஸ் சொல்லட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க முத்துக்குமரன் எடுத்துட்டாருன்னா அதுவும் அன்ஃபேர்ல தானே வருது. சீரியஸா நான் பார்த்ததுனால தொட்டுட்டு இருக்கிறதால இன்னும் முடியவே இல்லையே. முன்னாடி நீங்களே எடுத்துட்டீங்கன்னா என்ன கேம். அண்ட் ரயனுமே முத்துக்குமரன் பார்த்து அந்த கேள்வி தான் கேட்டப்பல என்ன நம்ம ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் தொட்டாங்கன்றது எனக்கு கன்ஃபார்மே ஆகல. நான் பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். அப்ப நீ ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண அப்படி சொல்லி கேட்டா அதான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னு சொல்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப ரயன் ரொம்ப ஓப்பனா ஒரு மனசுல இருந்து விஷயத்தெல்லாம் வெளியே எடுத்து சொல்லிட்டாப்ல. அவங்க ரெண்டு பேருமே ஓ ஆட்கள் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. யார் தொட்டாங்கன்னே தெரியல இன்னும் கன்ஃபார்மே ஆகல. ரெண்டு பேர் சொல்றாங்க. அது ரெண்டு பேர் உங்களாலங்கடா சொல்றது. தீபக்காச்சி நல்லா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஜாக்லின் சம்பந்தமே இல்லாம பார்க்காம சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு. சோ அந்த டவுட் வந்து அவருக்குமே வந்துச்சு. ரெண்டு பேரும் ஓடி கிட்ட வந்த உடனே முத்துன்னு சொல்லி சொல்றாங்களே இதனா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே யார் ஃபர்ஸ்ட் தொட்டாங்கன்றது பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனா முத்து எடுத்தது வந்து கொஞ்சம் அன்ஃபேரா தான் எனக்குமே வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமா முத்து வந்து காலை எடுத்துட்டாப்ல பிக் பாஸ் டாஸ்க் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 90 செகண்ட்ல கிளாஸஸ் இருக்கு இல்லையா 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படிங்கிற மாதிரி அடுக்கணுமா. வெறும் 90 செகண்ட் அதாவது 1.5 நிமிஷத்துல 10 9 8 7 6 5 4 3 2 1ன்ற மாதிரி அடுக்கணுமா. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸுக்கு 1.5 செகண்ட் தான் டைம். அந்த அதுக்கு மேல போச்சுன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு 2 ரோ 3 ரோ போய் கீழே விழுந்து மறுபடியும் எடுத்து அடுக்கினா கூட அதை அடுக்க முடியாது. ஸோ ரொம்ப ரிஸ்கான ஒரு டாஸ்க். ஸோ இங்கே முத்துக்குமரன் என்ன பிளான் பண்ணிருக்கலாம்னா சரி ஓகே பாயிண்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல -1 சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா இவர் ஜாக்லின் பேரை வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. இந்த டாஸ்க் யார் செய்ய போறாங்க? ஜாக்லின் பாஸ். சோ பிக் பாஸ் ஜாக்லின் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துக்குமரன் போய் ஜாக்லின் கேட்ட உடனே ஜாக்லின் யோசிச்சுட்டு நீ ரயன்ட்ட கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல நீ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணு சொல்லி கேட்டா இல்ல என்னால முடியாது நீ ரயன்ட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நெக்ஸ்டா மஞ்சரிட்ட கேட்டாப்ல மஞ்சரி நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் நீ ரயன்ட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொன்னாங்களா. உடனே முத்துக்குமரன் போயிட்டு ரயன்ட்டே கன்ஃபார்ம் பண்ணாப்ல டேய் நீ பாருடா இந்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ டாஸ்க் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போது பிக் பாஸ் சொன்னாப்ல நீ எல்லாத்தையும் போய் கேட்க கூடாதுப்பா ஃபர்ஸ்ட் ஜாக்லின் மட்டும் தான் கேட்கணும். ஒருவேளை ஜாக்லின் முடியாதுன்னு சொல்லிட்டா அடுத்த ஆளுக்கு நான் டைம் கொடுப்பேன் அப்பதான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பிக் பாஸ் ஜாக்லின் முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாரையும் வந்து சோஃபால உட்கார வச்சு ரயன்ட்ட கேட்டாப்ல ரயன் நான் பண்றேன் கன்ஃபார்மா பண்றேன் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொன்னாப்ல. சரி ரைட் ரயன் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் எந்த டாஸ்க்லையும் தோத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்னிங் டாஸ்க்ல வர சொல்லியிருப்பாப்ல. அந்த கான்ஃபரன்ஸ்ல முத்துக்குமரன் சரி ஓகே ரயன் நம்பி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாப்ல. எனக்காக இந்த டாஸ்கை பண்ண போற நபர் ரயான் பாஸ். அண்ட் ரயன் இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே பயங்கர நர்வஸா தான் இருந்தாப்ல. அந்த கிளாஸை ஒரு கிளாஸையும் வெளியே எடுக்கும்போது பயங்கர டைட்டா இருந்துச்சா அதுலயே கொஞ்சம் டைம் வேற எடுத்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 10 கிளாஸஸ் அடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 25 செகண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டாப்ல. ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்கை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பொறுமையா அடிக்கிட்டே இருக்கும்போது 5 ரோ வரைக்கும் வந்துட்டாப்ல. அந்த முத்துக்குமரன் அப்பதான் 73 கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பிக் பாஸ் வந்து பஸ்ஸர் அடிச்சிட்டார் 90 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு சரி ஓகே முத்துக்குமரன் கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டார் அப்படின்னு. 73 முத்துக்குமரன் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுகிறீர்கள். அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரயன் இல்லாம வேற எந்த ஹவுஸ்மேட்ஸ் போயிருந்தாலும் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். 90 செகண்ட்ஸ்ல 55 கிளாஸஸ் வந்து அடுக்கணும். அண்ட் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை பிரிச்சு எடுக்கிறதே ஒரு டாஸ்கா வேற இருந்துச்சு. ஸோ ஃபாஸ்டாவும் அடுக்கணும் நிதானமும் அடுக்கணும் கரெக்டாவும் அடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு டாஸ்கா தான் இருந்துச்சு. முத்துக்குமரன் கொஞ்சம் யோசிச்சு சரி -1ல விட்டுக்கலாம்ன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஸ்லோவா என்ன சரி வா ஃபைன்
நிறைய. சரி ஓகே. அப்புறமா சௌந்தர்யா போய் ரயன் கிட்ட அப்புறமா ஜாக்லின் கிட்ட பேசிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் ரொம்ப ஓப்பனாவே சொன்னாப்ல. ஒரு டிஸ்கஷன் போகும்போது முத்துக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க பத்தியா, அதுல அப்படியே வேற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த இந்த போனை தொடர்பு கூட பார்க்காம முத்து முத்து முத்துன்ற மாதிரி கத்துறாங்க. முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இவங்களாம் ஒன்னாவே உட்காந்து பேசுறதுனால இவங்க எல்லாரும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்றது எனக்கு தோணுது. அதனால தான் அந்த வார்த்தையவே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் அது தப்பு தான், நான் அப்படி சொல்லிக்கூடாது, நீங்க எல்லாம் ஒரே ஆட்கள்ன்றதால சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் பத்தியா, அது தப்பு தான், இருந்தாலும் எனக்கு தோணுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. நான் சொல்ல வந்த பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு, நான் சொன்ன வார்த்தை தப்பு. அண்ட் செகண்ட் டைம் போன் அடிக்கும்போது தீபக் ஓடி போய் போனை எடுத்தாப்ல. தீபக் கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 360 செகண்ட், அதாவது 6 நிமிஷத்துல 5 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதை கேட்ட உடனே முடியாதுங்கிறது கன்ஃபார்மா தெரியும், இருந்தாலும் சரி ஒரு பேரை சொல்லணுமே சொல்லிட்டு திரும்பி பார்த்தாப்ல. இருக்குதுல பெருசா ராணவ் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு ராணவ் பேரை வந்து சொல்லிட்டாப்ல. அப்புறம் ராணவ்ட்டு போய் கேட்கவும் செய்றாரு, 5 லிட்டர் தண்ணி குடிப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அவனும் ஓகே குடிச்சிடலாம்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷனால 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம், ஆனா 5 லிட்டர்லாம் குடிக்கணும் அப்படின்னா வினோத மனிதனா இருந்தா வேணா குடிக்கலாமே தவிர்த்து நார்மல் பர்சனால 5 லிட்டர் தண்ணி குடிக்கவே முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்ன்றது நல்லா தெரிஞ்சுமே தீபக் எதுக்காக போயிட்டு ராணவ் கிட்ட கேட்டாருன்னு தெரியல. அதுக்கு ராணவ் எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல. இதுல சம்பந்தமே இல்லாம பவித்ரா அதெல்லாம் அசால்ட்டா குடிச்சிடலாம், என்ன நம்பி கொடுங்க, நான் போய் குடிச்சிட்டு வரேன் வரை கேட்டுட்டதாக அது பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. சரி ரைட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வழியா டாஸ்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ராணவ் போய் பார்த்தா இவ்வளோ பெரிய கிளாஸ் நிறைய தண்ணி இருக்குது. அந்த மனுஷனை எடுத்து ஃபர்ஸ்ட் ஜாரியா குடிச்சிட்டு இருந்தாப்ல. அப்புறம் பார்த்தாரு கால்வாசி தண்ணி வந்தோடனே நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சு போல நெளிய ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் விடாம என்ன நம்பி கொடுத்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு, தண்ணியை குடிக்கிறாரு, வாந்தி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்து 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 குடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. அண்ட் வெளியே இருந்து டிவியில பாக்குறவங்களும் பதறாங்க, டேய் போதுண்டா வேணாண்டா விட்டுடா முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன ட்ரை பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நின்று தீபக்குமே டேய் இதுக்கு மேல முடியாதுடா விட்டுறான்னு சொன்னா கூட கடைசி செகண்ட் வரைக்கும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. மனுஷன் கடைசி செகண்ட் வரைக்கும் விடாம ஃபைட் பண்ணது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அந்த கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், யாருமே ட்ரஸ்ட் பண்ணாதப்போ நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தீங்களா அந்த நம்பிக்கை தானே அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை பார்க்கும்போது பயங்கர எமோஷனலாவும் இருந்துச்சு. வேற யாருமே ட்ரஸ்ட் பண்ணல, நான் ஒன்னு பண்றேன்டா வாடா. அந்த அடுத்த போன் கால ஜாக்லின் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த ஜாக்லின் கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க செலக்ட் பண்ண போற அந்த ஒரு ஆள் இந்த டாஸ்கை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கலாம். இப்போ என்ன பாயிண்ட்ஸ்ல இருக்காரோ அதே பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம். ஒருவேளை இந்த டாஸ்க்ல டீலிங் போட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. உடனே திரும்பி பார்த்து அருண் சரி ஓகே ஓம் பேரே சொல்லிட்டு அருண் பேரை சொல்லிட்டு வந்துட்டாங்க. யாரை தேர்வு செய்ய போறீங்க? அருண். அதுக்கப்புறமா ஜாக்லின் போயிட்டு அருண் பிரசாத் இந்த டாஸ்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டாஸ்க்கை நீ பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நீ கம்ப்ளீட் பண்ண முடியாது, இதுல டீலிங் போட்டு வரக்கூடிய பாயிண்ட் மட்டும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, இதுக்கப்புறம் எத்தனை டாஸ்க் இருக்குன்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காப்ல. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை உடச்சி கொடுத்துட்டா இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாப்ல. என்னையா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா இல்ல வேலைக்காகாது நான் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டு பார்த்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே ஜாக்லின் உங்களுக்கு -1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. யாரும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் 1 பாயிண்ட் கழிக்கப்படும். அந்த வழக்கம் போல முத்துப்புறன் இங்கேயுமே இந்த கரேஜ் ஆனவங்க எவன் தெரியுமா, இந்த கேம்ல வந்து எவன் போயிட்டு போன் கால் அட்டெண்ட் பண்ணானோ அவன் தான் கரேஜ் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ரயன் இந்த கரேஜ்ன்ற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் மஞ்சரி காலையில ரயன் உன்னை பார்த்து சொன்னா பத்தியா பயந்துட்டான்னு சொல்லிட்டு அதை நீ திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீ முத்துப்புறன் சொல்றப்ப நான் அந்த மாதிரிலாம் சொல்லலையே, நான் என்ன சொல்றேன் போன் கால் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப ரயன் சரி ஓகே அப்ப நான் நேத்துல பாயிண்ட்டுக்கே போறேன், நேத்து தனியா விளையாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேத்துல மேட்டர் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அதே மேட்டரை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்ப முத்துவரன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு, மஞ்சரி. இவர் சகுனி வேலையை பார்த்து விட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாப்ல. உடனே மஞ்சரி என்ன சொன்ன, இல்ல ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டே அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் மறுபடியும் தைரியம் இல்லைன்றதுதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தாப்லையா. இந்த வேலை சகுனி வேலை மஞ்சரி, சகுனி வேலையை பார்த்து விட்டு போயிட்டேன். அண்ட் வழக்கமா முத்துப்புறன் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, முத்துப்புறன் வந்து அவர் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அடுத்தவன் பண்ண தப்ப ஹைலைட் பண்ணி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல தைரியம் கரேஜ்னு சில வார்த்தைகளை எல்லாரும் மேலேயும் போட்டாப்ல எல்லாரும் ப்ரோவோக் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த மேட்டருக்கு போவோம் இல்லாம அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு காலைல ரயன் வந்து சாரி கேட்டான். இப்போ மறுபடியும் அதே மேட்டரை பேசுறானே மஞ்சரி நீ அதை கேளு
நீ அதையும் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ரயன் பக்கமே திருப்பிட்டு இருக்காப்ல. அப்ப கேளு, அதை கேட்க மாட்டேன், அதுக்கு வெளியே போயிட்ட. அப்ப மஞ்சரி சொல்லிட்டாங்க, பாரு ரயன் பண்ணது தப்பு தான், நான் போய் சொல்லுவேன், ஆனா நீ வந்து உன்னுடைய இன்டென்ஷனை கிளியர் பண்றது தவிர உன்னுடைய ஆக்ஷனை கிளியர் பண்ண மாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் மறுபடியும் அதே போயிட்டு இருந்தாப்ல. கடைசியா சரி ஓகே இன்டென்ஷனை கிளியர் பண்ணிட்டேன், நான் சொன்னது எல்லாருக்கும் வந்து அஃபண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் பவித்ரா போயிட்டு ரொம்ப ஓப்பனாவே ரயன் கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதாவது அவர் பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு உன் தப்பை ஹைலைட் பண்றாங்க, சோ நீ அந்த தப்பு பண்ற மாதிரி வார்த்தைகளை விடாத, அப்படி விடுறதுனால தான் ஹைலைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அட்வைஸ் பண்ணியுமே மறுபடியும் போயிட்டு ரயன் வந்து மஞ்சரி கிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப மஞ்சரி வந்து ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துக்குமரன் அங்க போயிட்டு பாரு ரெண்டு பேரும் சொல்லாது, நான் இங்க வந்துட்டேன், என் பேரை இழுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா உடனே ரயன் அப்ப முழு தப்பு நான் தான் பண்ணேனா, முழு தப்பு என் மேலே எழுதிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்ப ஜாக்லின் நீ பாரு நீங்க ரெண்டு பேரும் பண்றது நல்லாவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மறுபடியும் முத்துக்குமரன் பாரு எதுக்கு ரெண்டு பேரும் என் பேரையும் எழுதுறீங்க, நான் தான் முடிச்சுட்டு வந்துட்டேன்ல, என் பேரையே நீங்க எடுக்கக்கூடாது, என் பேரையே நீங்க யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இது பிக் பாஸ் வீடு, யார் மேலேயாச்சும் யாருக்காச்சும் கருத்து இருந்தா சொல்லலான்ற மாதிரி சொன்னாலுமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்களேன், ஏன் என் பேரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டுக்காப்ல. ஆனா இந்த வேலையெல்லாம் முத்துக்குமரன் பண்ணுவாப்ல. இது பிக் பாஸ் வீடு, நான் எல்லாருமேலையும் கருத்து சொல்லுவேன், அது சொல்லக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசுவாப்ல. ஆனா அவருக்குன்னு வரும்போது என் பேரை எடுத்து ஏன் பேசுறீங்க, அது பேசாதீங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னா அவன் பேரை மட்டும் சொல்லி அவனுக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அம்மா ரெண்டு பேருங்க கூடாது, என்னைய தேவையில்லாம முழுக கூடாது, நான் வந்துட்டேன். உண்மையே சொல்லணும்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்குமரன் கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கரெக்டான பாயிண்ட்லாம் பேசிட்டு இருந்தாப்ல, சூப்பரான ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாப்ல. அது என்னன்னே தெரியல, சத்தியமா சொல்றேன், டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் முத்துக்குமரனோட ஆக்டிவிட்டீஸும் சரி, முத்துக்குமரன் பேசக்கூடிய பாயிண்ட்டும் சரி, அவரே கிளியரா இல்ல, நிறைய பாயிண்ட்ஸை மாத்தி பேசுறாப்ல, நான் இப்படின்றாரு அப்படிங்கிறாரு, பின்னாடி போயிட்டு வேற ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாப்ல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காப்ல. ஈவன் இந்த நேத்து நடந்த மேட்டர்ல கூட இன்னைக்கு லைவ்ல பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாப்ல, புது டீமோட சேர்ந்து ஆடுங்கன்னு சொல்லி சொன்னார்ல, அதனால தான் அந்த 5 பேரை சேர்த்துன்னு வேற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஆக மொத்தத்தில் அவருக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இது ராணுவ சொல்றாங்க இல்லையா, ராணுவ பேச தெரியாம உளறிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் பேசுற மாதிரி இருக்கு. நீ யார்கிட்ட ஆர்கியூ பண்ணானு அவனுக்கு சொல்லுங்க, என்ன ஏன் நான் இல்லாத போது என்னை பத்தி பேசாதீங்க, எனக்கு இது பிடிக்கல. அண்ட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ முத்துக்குமரன் போயிட்டு மஞ்சரி கிட்ட ரயனை பத்தி அதே மேட்டர் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மேட்டரை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், சோ என் பேரை இழுக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இப்போ இவரு போயிட்டு மஞ்சரி கிட்ட ரயன் பேரை எடுத்து பேசிட்டு இருக்காப்ல. இவரு பண்ணலாம், அடுத்தவங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் என்ன சொல்றாருன்னா, நேத்து இருந்து இப்ப வரைக்கும் ரயன் போட்டு வளன்னு பேசி இன்னைக்கு காலைல நான் சாரி கேட்டதுனால தான் அவனும் சாரி கேட்டு ஒரு வழியா முடிஞ்சிச்சு, அதை மறுபடியும் கிளப்பி விட்ட மாதிரி நீ தான் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி சொன்னாங்க, காலைல ஒரு வார்த்தையை விட்டல, அந்த கரேஜ் தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுல உனக்கு கிளாரிட்டி இருந்துச்சா சொல்லி கேட்குறது, கிளாரிட்டி இல்லைன்னாரு. அந்த கிளாரிட்டி உனக்கு இல்லைன்றதுனால தான் நான் கிளாரிட்டி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே முத்துக்குமரன் சரி ஓகே நான் கொடுத்த பாயிண்ட்டுக்கு கவுண்டர் பாயிண்ட் நீ கொடுத்துட்டியா, சரி ஓகே அதுக்கு வரமா வை, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் காலையில என்ன பார்த்து பயந்துட்டான்னு சொல்லி சொன்னதும் நான் கரேஜ்னு யூஸ் பண்ணதும் ஒண்ணா, அங்க அவன் என்ன பார்த்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி சொன்னாங்க, ஒண்ணுன்னு சொல்ல நீங்கன்னா 5 பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அந்த 5 பேர்ல அங்க ஒருத்தன் நான் மட்டும் தானே உட்கார்ந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. உடனே மஞ்சரி இங்க கரேஜ்ன்ற வார்த்தையை நீ யாரை பார்த்து யூஸ் பண்ண, யாரெல்லாம் போன் கால் அட்டன் பண்ணாங்களோ அவங்க தான் கரேஜ் ஆனவங்கன்னு சொன்னேன், அப்ப போன் கால் அட்டன் பண்ணாத நானும் அங்க இருக்கேனே மத்தவங்களும் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்ப நீ வந்து என்கிட்ட தனியா சொல்லணும், இங்க பாருடா குமரா இந்த மாதிரி சொல்லாதடா அப்படி தனியா சொல்லணுமா. அதாவது அவர் மட்டும் பொது இடத்துல சொல்லுவாரா, ஆனா இவங்க கிட்ட சொல்லும்போது மட்டும் தனியா சொல்லணுமா. என்ன பண்ணிருக்கணும், நீ வந்து சொல்லிருக்கணும் மரா, இப்படி பொதுவா சொல்லாத. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ரயன் அங்கிருந்து வந்துட்டாப்ல, என் பேரை எடுக்காதன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ எதுக்கு என் பேரை எடுத்து நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாரு போல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஜாக்லின் அங்கிருந்து வந்து முத்துக்குமரா பேட்டரி வந்திருக்கு போய் மாத்துங்கன்னாங்க. இருமா பேசிட்டு இருக்கேன் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, பேட்டரி வந்திருக்கு போய் மாத்துங்க, பேட்டரி வந்து போய் மாத்துங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி ஏமா பேசிட்டு தானே இருக்கேன் என்னமா அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொல்ல நான் மாத்திக்கிறேம்மா. ரயனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சு. அப்ப ரயன் வந்து சவுண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது கரேஜ் இருக்கவன் தான் போன் கால் அட்டன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் போயிட்டு போன் கால் அட்டன் பண்ணிட்டான், சோ நான் தைரியமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா, நான் அதனால தான் தைரியமானவன் நேற்று வந்து தனியார் வாடி இருப்பான்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸே இல்லையே. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் பேசி அவன் சொன்னது தான் கரெக்ட்ன்ற மாதிரி அவனுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்குமே தெரியுதுல, அதை பிரேக் பண்றதுக்காக தான் நானும் பேசுறேன். ஆனா இப்பயுமே நீங்க
வந்து முத்துக்குமரன் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரயன் ரொம்ப ஓப்பனாவே கேட்டாப்ல. கான்வர்சேஷன் பேசி 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 கடைசியில முத்துக்கு சாதகமா தானே இருக்கு. ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் இவங்களுக்கு நடுவுல ஒருத்தன் மாற்றான். அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு வார்த்தையோ இல்ல மஞ்சரி ஒரு வார்த்தையோ இல்ல ஜாக்லின் ஒரு வார்த்தையோ விட்டாங்கன்னு வைங்களேன். ஸ்டார்டிங்ல ஜாக்லின் ஏன் இப்படி பேசுன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில ஆப்போசிட் பர்சன் டேய் நீ தானே தப்பு பண்ணிட்ட, நீ தானே தேவையில்லாம ப்ரோவோக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பொலியும் தூக்கி அவன் மேல போட்டு அவனை கில்ட் ஆகி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அடுத்து இவங்க 3 பேர் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அவன் குற்றம் உணர்ச்சி சுத்திட்டு இருப்பான். இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதை ரயன் கரெக்டா அப்சர்வ் பண்ணி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பல பேருக்கு இங்க தப்பா தான் நிறைய விஷயம் தெரிஞ்சு கன்க்ளூஷன் கிடைக்கிறப்போ முத்துக்கு சாதகமா தானே இருக்கு. அண்ட் அடுத்த சௌந்தர்யா போயிட்டு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண போற அந்த ஒரு ஆள் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த தாலி மீல்ஸ் இருக்கு இல்லையா, நாங்க எவ்வளவு கொடுப்போம்னா தெரியாது, கொடுக்குற மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடணும், மொத்தமா 45 மினிட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க விஷாலை வந்து செலக்ட் பண்ணாங்க. விஷால் கிட்ட கேட்கும்போது விஷாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் எனக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னாப்ல. ஏன்னு சொல்லி கேட்டேன், அப்பதான் நான் 6 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பேன், உனக்கு 1 பாயிண்ட் வரும், 5 பாயிண்ட்ஸோட நீ செகண்ட் பிளேஸ்ல இருப்பா அப்படிங்கிற மாதிரி டீலிங் பேசினாங்க. ஒரு வேளை சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாடை பார்த்தா அவ்வளோ இருக்குங்க. லஸ்ஸி மட்டுமே 2.5 கிளாஸுக்கு இருக்கு, சூப் இருக்கு, லிக்விடாவே இவ்வளோ இருக்கு. அதை குடிச்சாலே வயிறு ஃபுல்லாயிரும் போலுக்கு. மற்றபடி ரைஸ், பப்படு, அப்புறம் பட்டர் மசாலா, அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது? பீடா மட்டுமே 4-5 வச்சிருக்காங்க, ஜிலேபி 4-5 வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு கன்ஃபார்மா சாப்பிட முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் விஷால் இவ்வளவுதான் சாப்பிட போறாருன்றதை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா மனுஷன் சாப்பிட்றாரு கண்ணெல்லாம் பிஞ்சிக்கிட்டு வெளியே வருது, மூக்குல இருந்துலாம் தண்ணி ஊத்துது, கண்ணுல இருந்துலாம் தள்ளி ஊத்துது, அப்படியே சோர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. மனுஷன் போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. கட்டிச்சு வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சோத்தெல்லாம் வலிச்சு வாய்க்குள்ள போட்டாப்புல. அவ்வளோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா லஸ்ஸி எடுத்து ஒரே மடக்கில் டபக்குன்னு குடிக்கிறாரு மனுஷன். பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் ராணவ் எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலா விஷாலுமே நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாப்ல. உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா பிக் பாஸ் பஸ் அடிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் மிச்சமே இருந்துச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தா அதையுமே வலிச்சு வாய்க்குள்ள போட்டுருப்பாரோ என்னவோ, அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பயங்கரமா போராடினாப்ல. உண்மையிலேயே பாராட்டணும். ஸோ ஸ்டார்டிங்ல முத்து வெளியே போயிட்டாப்ல, அண்ட் அடுத்த தீபக் வெளியே போயிட்டாப்ல. ஸோ தேர்டா சௌந்தர்யாவும் இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. சௌந்தர்யா இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா அண்ட் ரயன் இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த வரக்கூடிய ஃபோன் கால்ல ரயன் பண்ற மாதிரி டாஸ்க் வர போதா, ஜாக்லின் பண்ற மாதிரி டாஸ்க் வர போதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பவித்ராக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்குள்ளேயே மாறி டாஸ்க் கொடுத்துப்பாங்க போலுக்கு, கடைசி வரைக்கும் எவனுமே நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க போலக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிற டாஸ்க்ல தீபக் போய் கேட்டு பார்த்தாங்க, யாருமே கொடுக்கல. இந்த மாதிரி ஒருத்தட்டி கேட்கும்போது கடைசி வரைக்கும் யாருமே பவித்ராவை செலக்ட் பண்றதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து அவங்க வைக்கணும் இல்லையா? பட் இந்த இடத்துல அதை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்லின் கேட்கறாங்க, சரி ஓகே இப்படி சொல்றல, நீ வந்து ஃபோன் கால் எடுத்தா யாரை செலக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயே சொல்லிருக்கேன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லல, நீங்க வந்து சொன்னது தப்புன்னு நான் சொல்லலையே, எனக்கு தோணுனதை நான் சொல்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம்னா அந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும், அதுல உறுதியாகவும் இருக்கணும். ஆனா நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அந்த கருத்தை யாருமே கண்டுக்காதீங்க, நான் பாட்டு புலம்பிட்டு இருப்பேன், ஏன் அதை கண்டுக்கிறீங்க, எதுக்கு அதுல கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது எதுக்கு அந்த கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதுதான் பவித்ராவுடைய பிரச்சனையே. எதுவுமே சொல்லலையே, எனக்கு தோணுனதை தானே சொன்னேன். அப்புறம் டிக்கெட் பிளானுடைய 6th டாஸ்க் உடைய பேர் வந்து ஹோல்ட் தி ஜார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்டன் ஏரியால ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிள் போட்டுருக்காங்க. ரெண்டுலயுமே 3 எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கு. சோ ஸ்டார்ட்ல பார்க்கும்போது ஒரு பைப், அந்த பைப்பு மேல ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸுக்கு மேல ஒரு ஜாரை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷனை மாறி ஸ்டார்ட்லயும் எண்ட்லயும் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணும்போது கீழே இருக்கிற எக்ஸ்டென்ஷனை மட்டும் தான் பிடிக்கணும், அதுக்கு மேல இருக்கிற எக்ஸ்டென்ஷனை பிடிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலா அந்த 6 எக்ஸ்டென்ஷனையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த எண்டுக்கு வந்து முடிஞ்சிடணும். சோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபாஸ்டா முடிக்கிறாங்களோ அதுல 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேருக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. முதல் 5 போட்டியாளர்களுக்கு பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் 5 பேரா பிரிச்சு 2 ரவுண்டா வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டாவே முத்துவரன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல ரொம்ப சீக்கிரமாவே. அண்ட் அதுக்கு அடுத்ததா வந்து ரயன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. அண்ட் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா ஜாக்லின் கம்ப்ளீட் பண்ணாங்க, ரெண்டாவது தீபக் கம்ப்ளீட் பண்ணாப்ல, அண்ட் கடைசியா பவித்ராவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ மொத்தமா இந்த 5 பேர் தான் கம்ப்ளீட்டே பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்டோ செகண்டோ இது ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்சோனே டைமிங் அடிப்படையில் பவித்ரா வந்து 5th பிளேஸ்ல 1 பாயிண்ட்டும், தீபக் வந்து 4th பிளேஸ்ல 2 பாயிண்ட்டும், ஜாக்லின் வந்து 3rd பிளேஸ்ல 3 பாயிண்ட்டும், ரயனை பொறுத்த வரைக்கும் 2nd பிளேஸ்ல 4 பாயிண்ட்ஸும், கடைசியா ஒரு வழியா முத்துபுரன் இந்த டாஸ்க்ல வின் பண்ணி 1st பிளேஸ்ல 5 பாயிண்ட்ஸையும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. அண்ட் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இயர்லியாவே முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. சோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி ரயன் வந்து 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இல்லையா, இப்போ ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 9 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் போர்டுல ஃபர்ஸ்டா ரயன் தான் இருக்காரு. அண்ட் ரயனுக்கு அடுத்தபடியா முத்து அண்ட் ஜாக்லின் 2 பேருமே 6 பாயிண்ட்ஸோட 2nd பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் விஷால் அண்ட் தீபக் இவங்க 2 பேருமே 5 பாயிண்ட்ஸோட 3rd பிளேஸ்ல இருக்காங்க. முதலிடம் 5 மதிப்பெண்கள்.
பிக் பாஸ் சரி ஓகே நீங்க நியூ இயர் அப்படிங்கறதால உங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே எல்லாரும் சூப்பர் சூப்பர் சொல்லி கத்திட்டு இருந்தாங்களா. சரி ஓகே டின்னர் வேணுமா பாயிண்ட்ஸ் வேணுமா அப்படி சொல்லி கேட்டா பாயிண்ட்ஸ் தான் வேணும் சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பிக் பாஸ் சரி ஓகே இதுலயுமே வந்து நான் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கா வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல 5 பேருக்கு டின்னர் 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் அது யாருங்கறத நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு பாயிண்ட்ஸ் தான் வேணும் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது முத்துவரன் சொன்னாப்ல சரி ஓகே என்ன பண்ணலாம் நைட் தண்ணி குடிக்க வேணாம் காலைல வரைக்கும் தண்ணியே குடிக்காம யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு பிக் பாஸ் கொடுக்காத ஆப்ஷன்லாம் நீ சொல்ற அதெல்லாம் தேவை கிடையாது பிக் பாஸ் கொடுத்த ஆப்ஷன்லயே யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மறுபடியும் முத்துவரன் சொன்னாப்ல சரி ஓகே தண்ணி வேணாமா நாளை காலைல பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து ஸ்கிப் பண்ற மாதிரி யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மறுபடியும் எல்லாருமே அதெல்லாம் அன்ஃபேரா இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மறுபடியும் முத்துவரன் கடுப்பாயிட்டாப்ல என்னடா அது நீங்களும் ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்க நான் கொடுக்குற ஐடியா நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க சரி கடைசியா ஒன்று சொல்றேன் இதுவாச்சும் ஓகேவான்னு பாருங்க எல்லாருக்கும் 6 பாயிண்டா பிரிச்சு கொடுத்துடலாம் 5 பாயிண்ட் ஆளுக்கு 6 பாயிண்ட் பிரிச்சா 10 பேருக்கு 6 பாயிண்ட் வந்துருச்சா இப்போ அந்த 1/2 பாயிண்ட் யாரெல்லாம் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒரு ஆளும் சரி ஓகே ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அப்ப தீபக் வந்து சரி ஓகே நான் விஷாலுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபக் ஒதுக்கிட்டாப்ல சோ விஷாலுக்கு இப்போ 1 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சரி 6 பாயிண்ட் எடுத்துக்கோடா முடிஞ்சு. அந்த முத்து வந்து மஞ்சள் கிட்ட நீ விட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கேட்டாப்ல அப்ப மஞ்சள் வந்து நீ விட்டு கொடுத்தா எனக்கு 5 பாயிண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல சோ மஞ்சளுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு 1/2 பாயிண்ட் தெரியா மஞ்சரி கொடுத்தனா நான் 5 ஆயிடும். சரி எடுத்துக்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பவித்ராக்கு விட்டு கொடுத்தாங்க சௌந்தர்யா வந்து அருணுக்கு விட்டு கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லி இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயன் அண்ட் ராணவ் 2 பேருமே எனக்கு தான் பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ரொம்ப நேரமா பொறுமையா பார்த்தாப்புல கடைசி வரைக்கும் வேலை கேட்கற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சரி ஓகே 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரெடியா நீங்க 4 பேர் சாப்பிட ஆரம்பிங்க நீங்க 4 பேர் பாயிண்ட்ஸுக்கு ரெடியா உங்க 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டோன்னே ரயன் பார்த்தாப்புல சரி ஓகே டாஸை போட்டு ரெடி பண்ணிருமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டாஸ் எல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல சரி என்னன்றதை நீயே சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கண்ணை கட்டிக்கலாம் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம் யாரு போயிட்டு பாட்டில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுலயுமே ஒரு டாஸ்க் கொண்டு வந்து ரயன் பார்த்தாப்ல சரி ஓகே அதெல்லாம் வேலை கேட்காது நான் விளையாடிய பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரயன் விட்டு கொடுத்தாப்ல சோ ராணவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு ரயன் போயிட்டு சாப்பிட போயிட்டாப்ல பிக் பாஸ் பாயிண்ட் ராணவே எடுத்துட்டோம் டின்னர் எடுத்துக்கிறேன். சோ இப்போதைக்கு ரயன் தான் 9 பாயிண்ட்ஸ்ல பயங்கர லீடிங்ல இருக்காப்ல ரயனுக்கு அடுத்தபடியா 6 பாயிண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்காப்ல சோ ரயன் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இதே மாதிரி 5-4-3-2-1 கான்செப்ட்லயே போயிட்டு இருந்துச்சுன்னா ரயன் தான் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஒருவேளை 10 பாயிண்ட்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா யாரு வேணாலும் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் வருமோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. சோ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்ன மாதிரி ட்விஸ்ட்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. So இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்துச்சு. குறிப்பா அந்த ஃபோன் கால் டாஸ்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன ஒண்ணுனா 1-2 பாசிபிளான டாஸ்க்கை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அப்படி கொடுத்தா நிறைய பேர் சண்டை போட்டு போனை எடுத்துருப்பாங்க. எல்லாமே இம்பாசிபிள் டாஸ்காவே வந்தோடனே சரி ஓகே நீ எடு சொல்லிட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கொடுத்த டாஸ்க்கை எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. அண்ட் இப்போ யோசிச்சு பார்த்தா ஜாக்லின் கொடுத்த அந்த ஆஃபர் யாராச்சும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 3 பாயிண்ட் ஸ்கோர் போர்டில் ஆட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா டாஸ்க் எதுவும் இல்லை. அந்த டாஸ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ரயன் தான் வந்து லீடிங்ல இருக்காப்ல. சோ ரயன் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாரா இல்ல வேற யாரும் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கா அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யார் வின் பண்ணா ஃபேரா இருக்கும் அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸா இருக்கு. ஏன்னா ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரயன், பவித்ரா, ராணவ், மஞ்சரி அண்ட் விஷால் இந்த 5 பேர்ல இருந்து யார் 2 பேர் வெளியே போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமிங் வந்து சேரும். சோ மீட் இந்த சூப்பரான வீடியோ சூப்பரான ரிவ்யூ சூப்பரான ட்ரோல் அண்ட் செஞ்சு பை ஃப்ரம் ஷாஃபி. தடா பை அண்ட் டேக் கேர்.